Hello friends, good evening. This is Dr. Srivatsan Gurumurthy, Consultant Surgical Gastroenterologist, GEM Hospital, Chennai. I welcome you all to this FB live session. This primarily being a public health awareness initiative. I will be speaking both in English and Tamil. So let us move on to the topic. வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்னன்னா, கல்லீரலை பாதிக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் என்னென்ன, கல்லீரல் புற்றுநோய் அது ஆரம்ப நிலையில் கண்டறிவது எப்படி, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதற்கான அறுவை சிகிச்சை எவ்வாறு செய்யப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த FB லைவ் செஷன்ல. ரீசெண்ட் டைம்ஸ்ல கொரோனா பத்தி நம்ம எல்லாருமே டெய்லி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் பாசிட்டிவ் வராங்க, எவ்வளவு டெத்ஸ் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி, வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறத பத்தி மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. இதனாலதான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எவ்ரி இயர் ஜூலை 28 வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அனுசரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். இது என்ன அவ்வளோ பெரிய கொடிய நோயா, அவ்வளோ பெரிய கொடிய வைரஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக் நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்ரி இயர் 9 lakh people die because of hepatitis B virus infection. 325 million people are living with viral hepatitis B and C. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, 10ல் 9 பேருக்கு இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்குது அவங்களுக்கே தெரியாது. இதனால்தான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த வருஷம் தீமை வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சாதான் ஹெப்படைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு கோலை நம்ம போய் சென்றடையலாம். இதற்காக ஜெம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்களோட தீம் ஹேஸ் பீன் சேவ் லிவர் ஃபார் சேஃப் லைஃப். ஸோ இதற்காக நாங்கள் ஒரு நாவல் இனிஷியேட்டிவ் எடுத்தோம். இந்த வருஷம் இந்த கொரோனா சீசன் இருக்கிறதுனால மக்கள் வந்து தன்னோட வெஹிக்கிள்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் லாபிக்குள்ள நுழைஞ்சா போறோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள லிவருக்கு தேவையான எல்லா டெஸ்டும், அது ஃபைப்ரோ ஸ்கேன் என்கின்ற ஒரு லிவர் ஸ்டிஃப்னஸ் அசஸ் பண்ற ஒரு ஸ்கேன், பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், வைரல் மார்க்கர் அசே அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன், இது எல்லாமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிட்டு அவங்க போயிடலாம். லிவர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, அதாவது எங்க டீம் கிட்ட அவங்க எப்போ வேணாலும் இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு வர்ச்சுவல் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாவோ வர்ச்சுவல் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த FB லைவ் ஈவெண்ட் நாங்கள் ஒரு வாரமா நடத்திட்டு இருக்கோம். எங்க டீம்ல இருக்கிற ஹெப்படாலஜிஸ்ட், மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ஸ், ஹெப்படோபிலியரி சர்ஜன்ஸ், ஆல் ஆஃப் அஸ் we have been giving FB live sessions to create a public awareness on liver diseases. ஸோ நான் லிவர் டியூமர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில காமன் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபேட்டி லிவர். நாங்க ஓபில இருக்கும்போது காமன் சினாரி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிருப்பாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1 அப்படின்னு வந்திருக்கும். உடனே அவங்க கொஞ்சம் அதுக்கு பயந்து, சார் இது என்ன சார் ஃபேட்டி லிவர்னு கொடுத்துருக்காங்களே, இதனால ஏதாவது ப்ராப்ளமா, இது நான் ஏதாவது மாத்திரை சாப்பிடணுமா, இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்லீரல்ல நார்மலா ஒரு பெர்சன்டேஜ் கொழுப்பு இருக்கும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸ், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், அவ்வளவுதான். கிவ் யூ மோர் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள், நார்மல் ஹெப்படோசைட்ஸ், அதாவது லிவர் செல்ஸ்ல வந்து 5% அளவுக்கு ஃபேட் இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு அல்ட்ராசவுண்ட்ல அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது உடனே ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இது யாருக்கு வரும்? who are predisposed to have this அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, those who are overweight and diabetics with uncontrolled sugars, high levels of cholesterol and triglycerides இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அல்ட்ராசவுண்ட்ல, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டா, இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ஒன்றும் பெருசா மருந்து மாத்திரை இல்லாமல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. You have to maintain a very healthy diet pattern. Cut down on all forms of excessive carbohydrates, fried items, fatty foods, oily items. எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகப்படுத்துங்க, புரோட்டீன் டயட் அதிகப்படுத்துங்க. வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியம்.
ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ரெகுலரா பண்ணணும். ஆல்கஹால் இன்டேக் டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. முடியலன்னா எவ்வளவு தூரம் கம்மி பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. அது என்னங்கிறது நான் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்லயும் நான் சொல்றேன். இதுக்கு பெருசா மெடிசன்ஸ் ஒன்றும் தேவை இருக்காது. ஸோ ஃபேட்டி லிவர், அந்த கல்லீரல் கொழுப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபேட்டி லிவர் பர்சே இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அந்த ஃபேட்டி லிவர் தொடர்ந்து அந்த லிவருக்கு உண்டான பாதிப்பு இருந்துட்டே இருந்ததுன்னா, இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி நார்மலா இருக்கிற கல்லீரல் வந்து கல்லீரல் ஃபேட்டி ஆகும், இந்த லிவர் ஃபைப்ரோஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சிரோசிஸா மாறும். அந்த சிரோசிஸ் லிவர் இருக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஆல்கஹாலிக் ஸ்டியோட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபேட்டி லிவருக்கு. அடுத்தது ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வரும், அப்புறம் ஆல்கஹாலிக் சிரோசிஸ். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ்ல வந்து இந்த லிவர் டேமேஜ் இஸ் ரிவர்சிபிள். அதாவது நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து, கரெக்டான டயட் பிளானிங் பண்ணி, கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணி, வெயிட் ரிடக்ஷன் பண்ணி, சுகர் கண்ட்ரோல்ல வச்சு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல வச்சு, டயட் கரெக்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ்ல இந்த லிவர் டேமேஜ் இஸ் டெஃபினெட்லி ரிவர்சிபிள். பட் ஒன்ஸ் இட் கோஸ் இன்டு தி சிரோசிஸ் ஸ்டேஜ், இட் இஸ் கோஸ் இன்டு தட் irreversible ஸ்டேஜ். ஸோ இது ஏன் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜென்ரலி சிரோசிஸ் லிவர் அப்படிங்கிறது ட்ரிங்க் சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது ஆல்கஹாலிக்ஸ்க்கு காமனா இருக்கும். ரெண்டாவது வந்து வைரஸ் கிருமி, வைரல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி இருக்கிறவங்களுக்கு வரும். சில பேருக்கு இது ரெண்டும் இல்லாம நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதனால ஃபேட்டி லிவர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மது பழக்கம், why are we repeatedly telling that alcohol is injurious to health? இது வந்து கல்லீரல் மட்டும் பாதிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. Each and every system in your body will be damaged by alcohol in the long term. Starting with atherosclerosis, அதாவது ரத்த குழாயில இருக்கக்கூடிய கொழுப்பினால் வரக்கூடிய அடைப்பு. லிவர் சிரோசிஸ், அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கணைய அழற்சி, pancreatitis, செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், இரைப்பையில வரக்கூடிய அல்சர், உணவு குழாய் புற்றுநோய், ஹார்ட் பாதிப்பு, அது தவிர லாங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து என்கெஃபலோபதி அப்படின்னு பிரெயின் பாதிப்பு, அதாவது நுரையீரல் சம்பந்தமா வரக்கூடிய, நரம்பு சம்பந்தமா வரக்கூடிய பாதிப்புகளும் இந்த ஆல்கஹால்னால இருக்கு. ஸோ லிவர் சிரோசிஸ்னா என்ன? நான் முதலே சொன்னபடி 4 ஸ்டேஜ் இருக்கு. நார்மல் லிவர், ஃபேட்டி லிவர், ஃபைப்ராட்டிக் லிவர், சிராட்டிக் லிவர். லிவர் சுருக்கம் அப்படின்னு நம்ம ஜென்ரலா தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இது வந்து irreversible லிவர் டேமேஜ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முதலே சொன்னபடி இதுக்கான முக்கியமான காரணம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்கஹால், ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பி அண்ட் சி, அப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது 3 இருக்கிறவங்களுக்கு இந்த சிரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாம நிறைய சில காரணங்கள் இருக்கு. சில ஸ்டோரேஜ் டிசார்டர்ஸ் நம்ம சொல்ல, அது மாதிரி சில நிறைய லிவர் பாதிப்பு வரக்கூடிய காரணங்கள் இருக்கு. பட் அது வந்து இதோட லெஸ் காமன். ஸோ லிவர் சிரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ல என்னென்ன பாதிப்புகள் வரும்? தலையில இருந்து கால் வரை எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். அதாவது வயிறு வீக்கம், கால் வீக்கம், மஞ்சக்காமாலை, இது எல்லாமே வரும். அதை தவிர அவங்களுக்கு கல்லீரலுக்கு போற ரத்த நாணங்கள், அதுல இருக்கிற ப்ரெஷர், போர்ட்டல் ப்ரெஷர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அது அதிகமாகிறதுனால உணவு குழாய் மற்றும் இரைப்பையை சுத்தி இருக்கிற ரத்த நாணங்கள் வீங்கி போய் சில பேருக்கு பிளட் வாமிட்டிங்கோட அர்ஜென்ட்டா எமர்ஜென்சில பிரசன்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா they will require a liver transplant at some time, sooner or later. வைரல் ஹெப்படைட்டிஸ் பத்தி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எங்களோட கொலீக்ஸ் ப்ரீவியஸ் ஃபேஸ்புக் லைவ் செஷன்ஸ்ல கூட பேசியிருக்காங்க. ஸோ 5 வகையான வைரஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் A to E, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் B and C தான் முக்கியமா வந்து லிவர் பாதிப்பு ரொம்ப அதிகமான சிரோசிஸ் லிவர் வரக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய வைரஸ். இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் A இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் B இருக்கட்டும், இது வந்து முற்றிலுமாக வேக்சின் மூலியமா தவிர்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் சிக்கு வந்து ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், ரொம்ப நல்ல ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இப்போ அவைலபிள் ஆயிருக்கு. ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஏக்கு வைரஸ் வேக்சின் இருக்கு, பிக்கு வேக்சின் இருக்கு, ஏன் சிக்கு இல்லையா அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸோட ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், அதோட சப்டைப்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு வந்து வேக்சின் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பிக்கு நம்ம கிட்ட வேக்சின் இருக்கு. ஸோ இந்த வேக்சின் நம்ம போட்டோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால வரக்கூடிய லிவர் கேன்சரை நம்ம ஆரம்ப நிலையிலேயே தவிர்க்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு கேன்சர் வந்து நீங்க ஒரு வேக்சின் மூலியமா, ஒரு சின்ன சாதாரண ஒரு தடுப்பு ஊசி மூலியமா நீங்க தவிர்க்க முடியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ தட் அகெயின் எக்ஸ்பிளைன்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். லிவர் டியூமர்ஸ். ஸோ லிவர் டியூமர்ஸ்ங்கிறது கல்லீரல்ல வரக்கூடிய கட்டிகள் வந்து நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் பத்தி பேச போறது இல்லை.
சில 2 அல்லது 3 பத்தி நான் மெயினா காமனா இருக்கக்கூடிய லிவர் கட்டிகள் பத்தி தான் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பினைன் அண்ட் மெலிக்னன்ட், அதாவது கேன்சரஸ் ஆர் நான் கேன்சரஸ் அப்படின்னு நாங்க ஜெனரலா பிரிப்போம். இதுல காமனா வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அதாவது நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெமாஞ்சியோமா. ஹெமாஞ்சியோமா அது ஒரு வகையான ஒரு நீர்க்கட்டி. இது கூட நிறைய பேர் எங்களை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இன்சிடென்ட்ல, அதாவது வேற ஏதாவது தொந்தரவுக்கு ஸ்கேன் பண்ணிருப்பாங்க அல்லது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிருப்பாங்க. லிவர்ல சின்னதா ஒரு ஹெமாஞ்சியோமா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணணும், உடனே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. லிவர் ஹெமாஞ்சியோமாங்கிறது ஒரு சாதாரணமான நீர்க்கட்டி. அதுக்கு எந்த விதமான சர்ஜரியும் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தேவையே கிடையாது. அது சைஸ் பெருசானாலும் அந்த சைஸ்னால இப்போ 5 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு, 6 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு, அதுக்கு ஆப்ரேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஹெமாஞ்சியோமாக்கு கண்டிப்பா சைஸ் ஒரு கிரைட்டீரியா கிடையாது. ஒருவேளை அதனால வந்து அது பெருசாகிறதுனால அவங்களுக்கு வலி ஏற்பட்டாலோ, அதாவது ரைட் ரிப் கேஜ் கீழே, விழா எலும்பு கீழே அவங்களுக்கு வலி வந்ததுனாலோ, அதோட அழுத்தம் ரொம்ப அதிகமாகி அவங்களால வந்து அடிக்வேட்டா சாப்பிட முடியாம அந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும், சில டைம்ஸ் ரொம்ப ரேரா வந்து அதனால ரத்தம் உறையிற தன்மை கூட சில பேருக்கு கம்மியானா, பிளேட்லெட் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படி ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணும். எந்த மாதிரியான சர்ஜரி பண்ணுங்கிறது நான் சப்சிக்வெண்டா சொல்றேன் உங்களுக்கு. லாப்ரோஸ்கோபியில பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அதே மாதிரி லிவர் அடினோமா. லிவர் அடினோமாங்கிறது ஜெனரலா லேடிஸ்க்கு வந்து 20s 30s இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து அந்த ஹார்மோனல் பில்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காமனா இருக்கும். இதுவுமே வந்து 5 சென்டிமீட்டர் கீழே ஹெப்பாட்டிக் அடினோமாங்கிறது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். பட் 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய லிவர் அடினோமாக்கு ஜெனரலா ஆபரேஷன் தேவை. இந்த ஆபரேஷன் சுலபமா லாப்ரோஸ்கோபியில பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான லிவர் டியூமர்ஸ் இவ்வளவு இருக்கு. இது எப்படி நம்ம கண்டறியலாம், இது எப்படி என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டு பிகின் வித் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ங்கிறது ஒரு பேசிக் டெஸ்ட். எந்த வகையான ப்ராப்ளம் வயிற்றுல இருந்தாலும், கல்லீரல்லையோ பித்தப்பையிலையோ எந்த வகையான தொந்தரவு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் டெஸ்ட்ங்கிறது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இதுல ஏதாவது கொஞ்சம் தொந்தரவு இருக்கு, கல்லீரல்ல நீர் கட்டி இருக்கு அல்லது கல்லீரல்ல ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நாங்க பண்றது வந்து கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் சிடி, அதாவது ட்ரிபிள் ஃபேஸ் சிடி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணி லிவர்ல இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து எந்த அளவுக்கு அதுல தெரியுது அப்படிங்கிறது பார்ப்போம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெப்பாட்டிக் அடினோமா அப்படிங்கிறது வந்து இதுல வந்து தெரியுது கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் சிடில. சில டைம்ஸ் அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி லிவர் டியூமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட நாங்க சப்போஸ் சிடில வந்து ஈக்குவோக்கலா இருக்கு அப்படின்னா, அதாவது கிளியர் கட்ட தெரியல அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணி பார்ப்போம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஹெமாஞ்சியோமா அப்படிங்கிற நீர்க்கட்டி வந்து கிளியர் கட்டா வந்து ஒரு லைட் பல்ப் சைன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஹெமாஞ்சியோமாங்கிறது அவ்வளவு கிளியரா வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியும். ஸோ ஈஸியா வந்து எந்த வகையான ஒரு கட்டி, அதாவது இது கேன்சரஸா நான் கேன்சரஸா, இது வந்து சாதா நீர்க்கட்டியா தொந்தரவு தரக்கூடிய கட்டி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து சிடி மூலியமாவும் அல்ட்ராசவுண்ட் மூலியமாவும் எம்ஆர்ஐ மூலியமாவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன வகையான கட்டி அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு ஊசி மூலியமா ஒரு டிஷ்யூ பயாப்சி எடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது தேவை இருக்காது. ஒரு குட் கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் சிடி ஆர் ட்ரிபிள் ஃபேஸ் சிடி ஆர் குட் எம்ஆர்ஐல வந்து கண்டிப்பாக அது எந்த வகையான கட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். சோ இது வந்து பினைன் டியூமர்ஸ் நான் இப்ப பேசினது, அதாவது நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் வந்து லிவர். அடுத்தது நம்ம பார்க்க போது சில வகையான மெலிக்னன்ட் டியூமர்ஸ். அது ஹெப்படோசிலர் கார்சினோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிவரை பாதிக்கக்கூடிய முக்கியமான கேன்சர் வந்து ஹெப்படோசிலர் கார்சினோமா, அதாவது ஹெச்சிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 80% பாதிப்பு இருக்கிற கல்லீரல், அதாவது சிராட்டிக் லிவர்ல தான் வரும். 20% தான் நார்மல் லிவர்ல வரும். அதே மாதிரி மீதி ஆர்கன்ஸ்ல, அதாவது மலக்குடல்லையோ பெருக்குடல்லையோ இறைப்பையிலையோ இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகள் வந்து கல்லீரலுக்கு பரவு மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ அது அந்த மாதிரியான லிவர் டியூமர்ஸும் ரொம்ப காமனா நம்ம பார்ப்போம். நீர்க்கட்டி பத்தி பேசும்போது ஒரு வகையான வினோதமான நீர்க்கட்டி வந்து லிவரை பொறுத்த வரைக்கும் ஹைடாட்டிட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு வகையான புழு பாரசைட், அதாவது எக்கினோகாக்கஸ் கிரானுலோசிஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த வகையான புழுனால வருது. இது யாருக்கு அதிகமா வரும்னு நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல செல்ல பிராணி வச்சுக்கிறவங்களுக்கு, அதாவது நாய் அல்லது ஆடு வச்சுக்கிறவங்களுக்கு அது மூலியமா வந்து அது கூட கான்டாக்ட்ல இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து இது வந்து இன்டெஸ்டைன் வழியா பிளட் ஸ்ட்ரீம் வழியா போய் கல்லீரல்ல போய் உட்காந்துக்கும். இந்த வகையான ஒரு நீர்க்கட்டி அதை சுத்தி வந்து ஒரு டாட்டர் சிஸ்ட், அதுக்குள்ள வந்து டாட்டர் சிஸ்ட் இருக்கும், ஒரு ஜெர்மினேட்டிவ் லேயர் இருக்கும், கல்லீரல்ல ஒரு நீர்க்கட்டியா அது ஃபார்ம் ஆயிடும். ஸோ முன்ன அதாவது நீங்க 70s 80s ஈவன் ஏர்லி 90s கூட பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெருசா வந்து அறுத்து ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கல்லீரல்ல பாதிக்கக்கூடிய ஹைடாட்டிட் சிஸ்ட் பொறுத்த வரைக்கும், இந்த சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட துளி கூட வெளியில சிந்தக்கூடாது. இந்த டாட்டர் சிஸ்ட் துளி வெளியில சிந்ததுனாலோ அதுல வந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க சேர்மன், எங்க சீஃப் டாக்டர் பழனிவேல் அவர்கள் டிசைன் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
இது வந்து பேரே இது வந்து பழனிவேலு ஹைட்ரேட்டட் சிஸ்டம், அதாவது பிஹெச்எஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது மூலியமா ரொம்ப சுலபமாக லாப்ரோஸ்கோபி மூலியமா, அதாவது 4-5 சின்ன ஹோல்ஸ் மூலியமா கல்லீரல் இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டியை வந்து சுலபமா எடுத்துடலாம். கொஞ்சம் கூட அந்த நீர்க்கட்டியை வெளியில சிந்தாம சிதறாம அது வந்து எடுத்துக்கூடிய வாய்ப்பு. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆபரேஷன் தவிர்க்கலாம். கல்லீரலுக்கு பண்ணக்கூடிய கல்லீரல் அழுத்து பண்ண வேண்டிய மேஜர் அறுவை சிகிச்சை இந்த நீர்க்கட்டிக்கு தேவையில்லை. கேன்சரா இருந்தால் அது பண்ணித்தான் ஆகணும். பட் நீர்க்கட்டிக்கு அந்த கல்லீரல் அழுத்து பண்ற அறுவை சிகிச்சை தேவையில்லை. சாதா லாப்ரோஸ்கோபி மூலியமா 4-5 சின்ன துவாரம் மூலியமா இந்த பழனிவேலு ஹைட்ரேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த கல்லீரல்ல இருக்கிற அந்த நீர்க்கட்டிக்குள்ள பொருத்தி துளி கூட வெளியில சிந்தாம சிதறாம அந்த நீர்க்கட்டியை கம்ப்ளீட்டா நம்மளால எடுக்க முடியும். அடுத்தது லிவர் கேன்சர், கல்லீரல் புற்றுநோய். நான் முதலே சொன்னபடி இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வைரல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, ஆல்கஹால் அபியூஸ், முதல்ல மிக முக்கியமான காரணம் வந்து ஆல்கஹால் அபியூஸ். மூன்றாவதாக ஃபேட்டி லிவர், ஸ்மோக்கிங், சில வகையான ரசாயன பொருட்களும் இதற்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது வந்து ஆரம்ப நிலையில இந்த கல்லீரல் புற்றுநோயை கண்டறிய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் இதுல இருக்கும். ஆரம்ப நிலையில ரொம்ப ஆப்வியஸா இது வந்து பிரசன்ட் பண்றது வந்து கம்மி தான். அதாவது கொஞ்சம் மைல்டா ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு ஃபெட்டிக் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அதாவது ஒரு வகையான டயர்ட்னஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து மேல் வயிறு வலி அல்லது இந்த ரைட் ரிப்கேஜ்குள்ள ரைட் விழாயில கீழே அவங்களுக்கு வலி இருக்கும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அண்ட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஸ்டேஜஸ் வரும்போது ஜாண்டிஸோட பிரசன்ட் ஆகும். இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ஒரு பாதிப்பு உண்டான கல்லீரல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரத்த வாந்தியோட பிரசன்ட் ஆகும். ஸோ இது இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை கண்டறிய முடியலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுன்னா இமீடியட்டா நீங்க வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் பண்றது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அடுத்தது நான் சொன்னபடி இந்த சிடி அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கட்டிகளா இருந்ததுன்னா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து கல்லீரல் புற்றுநோய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த டிஷ்யூ பயாப்சி ஜென்ரலா தேவை இருக்காது. ஏன்னா சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐல ஓரளவுக்கு துல்லியமாக நம்ம அது வந்து ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா தான், இது வந்து லிவர் கேன்சர் தான், இது வந்து சாதா கட்டி இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். எப்ப நமக்கு சந்தேகம் இருக்கோ அப்போ வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் சில பேருக்கு ஊசி மூலியமாக ஸ்கேன் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பயாப்சி சத பரிசோதனை எடுக்க வேண்டிய அவசியம் வரும். ஸோ லிவர் கேன்சருக்கு உண்டான சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம், அதுக்குண்டான டெஸ்ட் என்ன பண்ணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 4 வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அதாவது சின்ன லிவர் கேன்சர்ல கட்டி, சின்ன கட்டி, அதாவது 2-3 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கட்டி, இது வந்து பெருசா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பென்சில் மாதிரி ஒரு கருவி மூலியமாக உள்ள போய் அது வந்து வேறு விரிவடைகிற மாதிரி இருக்கும். அது உள்ள போய் அந்த கட்டியில போய் கம்ப்ளீட்டா அது வந்து பொசிக்கிடும். எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமா, தெர்மல் எனர்ஜி மூலியமா அது கம்ப்ளீட்டா வந்து பொசிக்கும். ஸோ சின்ன லிவர் டியூமர்ஸ் 2 to 3 சென்டிமீட்டர் இருக்கிற லிவர் டியூமர்ஸ்க்கு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இஸ் ரீசனபிளி எஃபெக்டிவ். அடுத்ததாக வந்து டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன், அதாவது கட்டி ரொம்ப பெருசா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜை தாண்டிடுச்சு அல்லது டிரான்ஸ்பிளான்ட் பண்றக்கூடிய ஸ்டேஜ்ல இப்போ இல்ல, கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கும் போது டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, இந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கட்டி வந்து எந்த ரத்த குழாய் மூலியமாக போகுதோ அந்த ரத்த குழாயை நம்ம வந்து பிளாக் பண்ணோம்னா, அதுக்குள்ள வந்து சில காயில் மூலியமாவும் சில கெமிக்கல்ஸ் மூலியமாவும் அந்த ரத்த குழாயை நம்ம பிளாக் பண்ணோம்னா அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய கட்டி வந்து ஓரளவுக்கு சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த கட்டி சுருங்க ஆரம்பிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள். நான் முதலே சொன்னபடி பெருவாரியான லிவர் கேன்சர் கட்டிகள் வந்து சிராட்டிக் லிவர்ல தான் வரும். அது 80% ஆஃப் தி லிவர் டியூமர்ஸ் அரைஸ் இன் சிராட்டிக் லிவர் or hepatocellular carcinomas arise in a cirrhotic liver. Less than 20% arise in a non-cirrhotic liver. ஸோ நான் சிராட்டிக் லிவர்ல, அதாவது நார்மலா இருக்கக்கூடிய லிவர்ல வரக்கூடிய லிவர் கேன்சருக்கு வந்து லிவர் சர்ஜரி வந்து தாராளமாக பண்ண முடியும். அதாவது உங்களுக்கும் எனக்கும், அதாவது நார்மலா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து லிவரோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி பத்தி நான் அப்புறம் சொல்றேன். 80% லிவர் எடுத்தா கூட மீதி இருக்கிற 20% வந்து நார்மல் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே நாள் போக்குல விரிவடைஞ்சு நார்மல் லிவர் ஃபங்க்ஷனை 3 மாசத்துக்குள்ள செய்ய முடியும். இது வந்து நாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து ஃபியூச்சர் லிவர் ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் a normal healthy individual a future liver remnant of 20% is put in.
இதுவே ஒரு சிராட்டிக் பர்சனா இருந்தாலும் லிவர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மினிமம் 40 to 50% அது தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்றதை விட, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை விட டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன்ஸும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது லிவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. அது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் நியூ லைஃப் கொடுக்குற மாதிரி. ஜென்ரலா கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5 year சர்வைவல் அப்படின்னா வந்து ஆய்வுல வந்து எந்த அளவுக்கு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதாவது கேன்சர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான சக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னா கல்லீரல்ல இருக்கிற புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு 75% 80% 5 year survival இருக்கு. So it is almost like giving a new liver to them, giving a new life to them. So அடுத்தது இந்த ஆபரேஷன், அதாவது லிவர்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன் வந்து ஓபன் சர்ஜரியில பண்ணணுமா அல்லது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில பண்ணணுமா? இது மக்களிடையே காமனா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. அதாவது ஓபன் சர்ஜரி, அதாவது கல்லீரல் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து மேஜர் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ். இது வந்து டைம் சொல்லுது 3 to 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகலாம். இதுல வந்து பிளட் லாஸ் அதிகமா இருக்கலாம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும். ஸோ ஜென்ரலா ஓபன் சர்ஜரி பண்ணும்போது நீங்க பாக்குற மாதிரி ஒரு பெரிய தழும்பு, அதாவது 20 to 30 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அந்த தழும்பு இருக்கும் ஓபன் சர்ஜரி பண்ணும்போது. ஆனால் இதே சர்ஜரியை வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ இதே நீங்க பாருங்க, லாப்ரோஸ்கோபிக்ல நாங்க பண்ண சர்ஜரியோட தழும்பு பாருங்க, கொஞ்சம் கூட தெரியாது. 5 millimeters தான் ஸ்காரு. அண்ட் அந்த லிவரோட கட்டி வந்து கம்ப்ளீட்டா இந்த இது மூலியமாக நாங்க எடுத்துருவோம். ஸோ இது வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணா இவ்வளவு பெரிய தழும்பு வரும், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணா சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதே ஆபரேஷனை துல்லியமாக லாப்ரோஸ்கோபியில செய்ய முடியும். ஸோ லாப்ரோஸ்கோபியில லிவர் சர்ஜரி எந்த அளவுக்கு சுலபம் அல்லது எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய சென்டர்ஸ் இது வந்து லாப்ரோஸ்கோபியில செய்ய மாட்டாங்க. நான் முதலே சொன்னபடி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சர்ஜரி, ரொம்ப துல்லியமாக பண்ணணும். ஆனால் நமக்கு இருக்கிற ஜெம் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னால எங்களோட சேர்மன் டாக்டர் பழனிவேல் அவர்கள் 1994ல வந்து சின்ன லிவர் கட்டிக்கு வந்து நான் அனாட்டாமிக்கல் ரிசெக்ஷன் அப்படின்னு பண்ணாரு. 2002ல வந்து மேஜர் ஹெப்படெக்டமி, அதாவது ரைட் ஹாஃப் ஆஃப் த லிவரை ரிமூவ் பண்றது வந்து லாப்ரோஸ்கோபி மூலமா செய்யும். ஸோ கடந்த 20 ஆண்டுகளாக ஜெம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது கியூசா அப்படின்னு நாங்க சொல்லுவோம், ஹார்மோனிக் ஸ்கேல்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லிகாஷியூர் அப்படின்னு சொல்லுவோம், வாஸ்குலர் ஸ்டேப்லர்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், ஐசிஜி டை அண்ட் 4K ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை வந்து மிகவும் துல்லியமாக பண்ண முடியும். ஸோ நீங்க நார்மலா ஓப்பன் சர்ஜரியில பாக்குறத விட 15 to 20 times மேக்னிஃபிகேஷன் லாப்ரோஸ்கோபியில தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால வந்து பிளட் லாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பிளட் லாஸ் குறைவாக இருக்கிறதுனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து நிறைய பேருக்கு தேவை இருக்காது. இதெல்லாம் போக ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே அவங்க வந்து நார்மல் லிக்விட் டயட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச 2வது நாள் அல்லது 3வது நாள் வந்து சாலிட் டயட் எடுத்துட்டு அவங்க வீடுக்கே திரும்பிடலாம். அதாவது 3வது அல்லது 4வது நாட்கள் ஜென்ரலா நாங்க வந்து பேஷண்ட்டை டிஸ்சார்ஜே பண்ணிடுவோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மேஜர் கல்லீரல் அறுவை சிகிச்சை பண்ணா, ஓப்பன் சர்ஜரி பண்ணா மினிமம் 7 to 10 days, சில பேருக்கு ஈவன் 15 days ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படும். வேற அதே லாப்ரோஸ்கோபியில பண்ணோம்னா ஒரு 5 to 6 daysல வந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எப்படி சாத்தியம்? இந்த லாஸ்ட் 20 yearsல what has changed for us to do this by laparoscopy அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, it is largely helped by the revolution in technology in laparoscopic liver surgery. அது QSAR நான் சொல்லியபடி ஒரு கருவி. இது என்னன்னா ஹெப்படோசைட்டை செலக்டிவா வந்து அது வந்து டிசெக்ட் பண்ணிட்டே போகும். அது பிளட் வெசல்ஸா இருக்கட்டும், பைல் டக்டா இருக்கட்டும், நாங்கள் லிவர் டிசெக்ட் பண்ண ஹெப்படோசைட் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கோம். பிளட் வெசலும் பைல் டக்டும் கிளியரா எங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நாங்கள் கிளிக் பண்ண முடியும். இது வந்து லிகாஷியூர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட். இது வந்து ஹார்மோனிக் ஸ்கேல்பல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த ரத்த நாளங்களை டிவைட் பண்றதுக்கு இந்த வாஸ்குலர் ஸ்டேப்லர் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் technological devices have helped the revolution in laparoscopic liver surgery in recent times, I would say. ஸோ இதான் எங்களோட மாடர்ன் ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ நீங்க பார்க்கலாம், இது வந்து ஒரு 56 inch 4K மானிட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க பாக்குறது வந்து சிராட்டிக் லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான கேன்சர் கட்டிக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சிராட்டிக் லிவர்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இது சின்னதா ரவுண்டா நீங்க பார்க்கலாம். ஸோ அது வந்து சிரோசிஸ் லிவர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் லிவர் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம துல்லியமாக இது வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து அக்யூரேட்டா தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நாங்க ஆப்ரேட் பண்ணும்போது இப்போ நீங்க இந்த கருப்பா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க தெரியுது இல்லைங்களா, அது என்னன்னா
இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலா அல்ட்ரா ஸ்கேன் மிஷின் நீங்க பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல. அதாவது ஸ்கேன் எடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது நார்மலா ஓபில இருக்கிற ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷின். ஸோ அதே வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அல்ட்ராசவுண்ட், அதாவது ஒரு கருவி மூலியமாக ஆபரேஷன் பண்ணும்போது அந்த கட்டி மேல டைரக்டா இந்த கருவியை வச்சு அந்த கட்டி எங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்கட்டும், ஆபரேஷன் செய்யக்கூடிய கருவிகளா இருக்கட்டும், அது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுல தெரியுது, கிளியரா தெரியுது பாருங்க, இந்த ஒரு ரவுண்டா இருக்கு, இதுதான் அந்த கேன்சர் கட்டி. ஸோ லிவர்ல இவ்வளவு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும், சிரோட்டிக் லிவர்ல இவ்வளவு ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ் நாங்க சொல்லுவோம், அது இருந்தாலும் எக்ஸாக்டா அந்த கேன்சர் கட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மானிட்டர் வச்சுட்டு அந்த இன்ட்ரா ஆபரேட்டிவ் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சுட்டு நாங்க அதை எக்ஸாக்டா லோக்கலைஸ் பண்ணி துல்லியமாக அதை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனா இருக்கட்டும், அது ஆபரேஷன் செய்யறதா இருக்கட்டும் எங்களால். ஸோ தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் மாடர்ன் கேட்ஜெட்ஸ். அடுத்தது வந்து ரொபோட்டிக் சர்ஜரி. சில பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்பாங்க, சார் ரொபோட்டிக் சர்ஜரினா என்ன சார், ரோபோ வந்து ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்பாங்க. இல்ல, ரொபோட்டிக் சர்ஜரியில வந்து நாங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ட்ரெயின்ட் அண்ட் சர்டிஃபைட் ரொபோட்டிக் சர்ஜன்ஸ். இப்போ நீங்க பாருங்க, நான் இந்த ரொபோட்டிக் கன்சோல்ல உட்காந்துருக்கேன். இந்த ரொபோட்டிக் கன்சோல்ல இருக்கிறது வந்து ஒரு 3D விஷன், அது ஹை டெஃபினிஷன் விஷன், 3D ஹை டெஃபினிஷன் விஷன் இந்த கன்சோல்ல இருக்கும். இதை நான் ஆப்ரேஷன், இதுல இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 2 கையில நான் வச்சுட்டு இருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ இதை நான் நகர்த்தும் போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், பேஷண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதே மூவ்மெண்ட்டை பண்ணும், அதே அறுவை சிகிச்சையை அக்யூரேட்டா எங்களால பண்ண முடியும். ஸோ நான் ஆப்ரேட் பண்ணும்போது எங்க என்டையர் ஆப்ரேட்டிவ் டீம் என்ன பண்றோம் அப்படிங்கறது இந்த மானிட்டர்ல அவங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம் ஆப்ரேஷன் செய்யும் போது. ஸோ ரொபோட்டிக் சர்ஜரியில் அப்படி என்ன சார் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எண்டோ ரிஸ்ட் லைக் மூவ்மெண்ட். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட் வந்து ரொபோட்டிக் சர்ஜரியில ரொம்ப அட்வான்டேஜ், அது ரொம்ப ஈஸியா அதை பண்ண முடியும். இந்த எண்டோ ரிஸ்ட் லைக் மூவ்மெண்ட்ங்கிறது 360 டிகிரி மூவ்மெண்ட்ங்கிறது ரொபோட்டிக் சர்ஜரியில பாசிபிள். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா டெக்ஸ்டரிட்டி இஸ் மச் பெட்டர் வித் ரொபோட்டிக் சர்ஜரி. அட் தி சேம் டைம் சர்ஜன் வந்து கம்ஃபர்டபுளா ஒரு மேஜர் கேன்சர் சர்ஜரி பண்றோம், ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கேன்சர் சர்ஜரினா கம்ஃபர்டபுளா இந்த கன்சோல்ல உட்காந்து ஒரு 3D விஷனோட நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக இது பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு அதே பெனிஃபிட், சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலியமா 5 அல்லது 8 மில்லிமீட்டர் ஹோல்ஸ் இருக்கு ரொபோட்டிக் சர்ஜரியில. ஸோ கம்ப்ளீட் கேன்சர் அறுவை சிகிச்சை இந்த 4, 5, 8 mm ஹோல்ஸ் வழியா நம்ம பண்ணிடலாம். ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இப்போ இருக்கிற ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆனல்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல வந்துருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட்லி லெசர் காம்ப்ளிகேஷன்ஸ், லெசர் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், லோவர் பிளட் லாஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. அது ரத்த சோகை ரொம்ப குறைவா இருக்கு, ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப கம்மியா இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவா இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதாவது நான் முதலே சொன்னபடி ஓப்பன் சர்ஜரி பண்ணி 10 அல்லது 15 நாள் இருக்கிறவங்களுக்கு வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணி அதே அறுவை சிகிச்சை லாப்ரோஸ்கோபியில பண்ணோம்னா 5வது அல்லது 6வது நாளுக்குள்ளேயே நம்ம வந்து தாராளமாக டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இம்ப்ரூவ்ட் பேஷண்ட் ஷார்ட் டேர்ம் அவுட்கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் முதலே சொன்னபடி பெரிய தழும்பு இல்லை, சின்ன சின்ன ஸ்கார் தான் இருக்கு, அதனால பெயின் குறைவா இருக்கு, ப்ளீடிங் ரொம்ப குறைவா இருக்கு, மார்பிலிட்டி அதாவது காம்ப்ளிகேஷன் பேஷண்ட் வந்து பெரிய, இப்போ நீங்க பெரிய 30 சென்டிமீட்டருக்கு வந்து வயிறு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது சில பேருக்கு அந்த வலி இருக்கிறதுனாலே வந்து நுரையீரல் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அவங்க விரிவடைகிறது இல்லை. ஸோ ரொம்ப நாளா படுத்துட்டே இருக்கிறதுனால அவங்க சில டைம்ஸ் என்ன ஆகும், ப்ளூரல் எஃப்யூஷன் நாங்கள் சொல்லுவோம், நுரையீரல் சுற்றி நீர் போகும். ஸோ அதுக்குண்டான அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து லாப்ரோஸ்கோப்பியில கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேன்சர் சர்ஜரியை லாப்ரோஸ்கோப்பியில துல்லியமாக பண்ண முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதே அளவுக்கு ஓப்பன் சர்ஜரியை பண்ற அளவுக்கு நமக்கு வந்து அவுட்கம்ஸா இருக்கட்டும், கேன்சர் சர்வைவலா இருக்கட்டும், நமக்கு வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தாராளமாக கிடைக்கும். ஸோ இது வந்து நாங்க பண்ண ஆராய்ச்சி கட்டுரைகள். அது பித்தப்பை கல்லுக்கு வந்து கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்யும் போது எந்த அளவுக்கு எங்களால வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது பண்ண ஒரு பேப்பர். அதே மாதிரி லாப்ரோஸ்கோபிக் மேஜர் ஹெப்படெக்டமி, அது ரைட் ஹாஃப் ஆஃப் த லெஃப்ட் ஹாஃப் த லிவர் ரிமூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு லாப்ரோஸ்கோபியில பத்தி நாங்க பண்ண முதல் 55 கேஸோட ரிசல்ட்ஸ் இது வந்து ஜேர்னல் ஆஃப் ஜிஐ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் நாங்க பப்ளிஷ் பண்ணிருந்தோம். ஸோ இதை பத்தி பேசும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, லிவர் ரீஜெனரேஷன். கிரீக் புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரோமெத்தியஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கிரீக் காட் ஜியஸ் பனிஷ் பண்ணுங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல செயின் போட்டு கட்டி வச்சாரு. ஸோ அப்படி கட்டி வச்சதுக்கு அப்புறம் தினம் ஒரு கழுகு வந்து அவரோட கல்லீரலை வந்து கொத்திட்டே இருந்துச்சு, கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கு. ஸோ நாள் போக்குல அவர் கல்லீரல் வளர்ந்துட்டே வந்தது.
ஸோ டெய்லி இந்த கழுகு வந்து அவரோட கல்லீரலை கொத்திட்டு இருக்கும், நாள் போக்குல அவர் கல்லீரல் வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ கிரீக் புராணத்திலேயே வந்து இந்த லிவர் ரீஜெனரேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லயும் யூஸ் பண்றோம். அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து 2 முறையா பண்ணலாம். ஒன்னு வந்து கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட், ஒன்னு வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் ஏற்கனவே தெரியும், பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு அந்த அலோகேஷன் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது லிவர் ஃபெயிலியர் இருக்கிற ஒருத்தவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ், பிளட் ரிலேஷன் இருக்கிறவங்க, அவங்களோட அப்பாவோ அம்மாவோ குழந்தையோ அவங்க வந்து லிவர் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக 1/2 ஆஃப் த லிவர் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ல லிவர் ஃபெயிலியர் ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இவங்களோட நார்மலா இருக்கிறவங்களோட 1/2 ஆஃப் த லிவர் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 3 to 6 வாரத்துக்குள் கொடுத்தவங்களுக்கு கம்ப்ளீட்டா லிவர் நார்மலா ரீஜெனரேட் ஆயிடும். இந்த லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இதான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டோட கான்செப்ட். ஸோ இந்த லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது பரவலாக இந்தியாவில் எல்லா சென்டர்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் அது வந்து ஓப்பன் சர்ஜரி மூலியமா டோனர் பண்ணிட்டு இருக்காங்க. இதையே வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா பண்ண முடியுமா? அதாவது இந்த டோனர் லிவரோட 1/2 கொடுக்குற அந்த டோனருக்கு வந்து அவ்வளவு பெரிய தழும்பு தேவையா, அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் தேவையா? ஏன்னா அவங்க வந்து நார்மல் பர்சன், அவங்க வந்து கல்லீரல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு தன்னோட லிவர் கொடுக்குறாங்க, ஒரு பகுதி லிவர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து லாப்ரோஸ்கோபியா பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த சர்ஜரி வந்து யூரோப்ல, பிரான்ஸ்ல சில இடங்கள்லயும், ஜப்பான், கொரியால சில இடங்களையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து இந்தியாலேயே முதல் முறையாக இந்த டோனர் ஹெப்படெக்டமியை வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாக நம்ம செஞ்சு அந்த ரிசர்ச் ஆர்டிகல் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதே வந்து நாங்க கண்டினியூஸா முதல்ல ஒரு 2 பேஷண்ட்ஸ் பண்ண ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க. அடுத்து 25 பேஷண்ட்ஸ்க்கு அந்த டோனர் ஹெப்படெக்டமி வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணோம். ஸோ இது வந்து நாங்க வந்து கொரியால நடந்த ஒரு லிவர் சர்ஜன்ஸ் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எங்களோட ஆய்வு கட்டுரையோட ரிசல்ட்ஸ் வந்து நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ், இது பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் டோனருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. டோனர் வந்து ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல், அவங்க வந்து லிவர் ஃபெயிலியரால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ்க்கு அவங்க லிவர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நோபல் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணாம ஒரு லாப்ரோஸ்கோபி மூலியமாக அதே அறுவை சிகிச்சையை சிறு துவாரம் மூலியமாக செஞ்சா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். டு பி மோர் ஸ்பெசிபிக் நான் சொல்றேன், இந்த ஆபரேஷன் நாங்க வந்து பண்ற டோனர்ஸ் வந்து முதல் 2 நாள்ல கம்ப்ளீட் ரெக்கவரி ஆயிடுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய தழும்புலாம் எதுவும் இருக்காது, 4-5 சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ முதல் நாளே அவங்க வந்து நீராகாரம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்த நாள் கெட்டியாகாரம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃபுல்லா கம்ஃபர்டபுளா முதல் நாளே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது நாள் 3வது நாளுக்குள்ள அவங்க டிஸ்சார்ஜே பண்ணிடுவாங்க. அந்த டோனர் வந்து ரெசிபியண்டா இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் வந்து, ஏன்னா அவங்க கண்டிப்பா வந்து ஒரு 10-15 நாள் இந்த லிவர் ரிசீவ் பண்ண ரெசிபியன்ட் வந்து 10-15 நாள் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அவங்கள வந்து இவங்களே போய் பார்த்துப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மேஜர் லிவர் அறுவை சிகிச்சை 1/2 ஆஃப் த லிவர் ரிமூவ் பண்ண ஒரு பேஷண்ட் வந்து 2வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களே வந்து அவங்க ரெசிபியன்ட்டுக்கு வந்து ஒரு அட்டெண்டரா மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாகவும் டோனர் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாகவும் தாராளமாக பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ லிவர் சர்ஜரி பற்றியும் லிவர்ல இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், புற்றுநோய் கட்டியை பத்தி நான் இன்னைக்கு பேசினேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். We will be very pleased to answer all your queries. Thank you once again.